Hello coders, நம்ம லாஸ்ட் வீடியோல CSSல இருக்க keyframes பத்தி பார்த்தோம். ஸோ keyframes வச்சு எப்படி ரூல்ஸ் கிரியேட் பண்றது பார்த்தோம். தென் நம்ம அனிமேஷன்ல இருக்க அனிமேஷன் நேம் அண்ட் அனிமேஷன் டியூரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ இந்த அனிமேஷன் தான் வந்து லாஸ்ட் இதில் கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நம்ம பார்க்க போகிறது அனிமேஷன் டிலே. ஸோ அனிமேஷன் டிலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே போயிட்டு அனிமேஷன் டிலே ஆட் பண்ணுறேன். ஸோ அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிலே வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே போயிட்டு 2 செகண்ட்ஸ் டிலே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம அனிமேஷன் வந்து நம்ம அந்த பேஜில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா 2 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து 2 செகண்ட்ஸ் ஆச்சுல. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அனிமேஷன் டிலே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் வேல்யூவும் கொடுக்கலாம். இப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து நான் -1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். -1 செகண்ட் அப்படி கொடுக்குறேன். ஸோ 1 செகண்ட் கொடுத்தோம்னா அந்த 1 செகண்ட்கான அனிமேஷன் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகாது. அதுக்கு அடுத்து வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம என்டையர் அனிமேஷன் டியூரேஷன் வந்து 3 செகண்ட்ஸ் தானே. இப்போ பாருங்க, இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மொத்த அனிமேஷன் டியூரேஷன் வந்து 3 செகண்ட்ஸ். ஸோ அதில் இருக்க நம்ம 1 செகண்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் 2 செகண்ட்ஸ்க்கான அனிமேஷன் மட்டும் நடக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். நெகட்டிவ் வேல்யூ இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அனிமேஷன்ஸில். ஸோ எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ 2 செகண்ட்ஸ் கொடுக்குறோம்னா ஸோ 2 செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறம் நம்ம அனிமேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் இருக்க ப்ராப்பர்ட்டி ஐட்ரேஷன் கவுண்ட். இப்போ ஐட்ரேஷன் கவுண்ட்னா நமக்கு எத்தனை தடவை அந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து 1ன்னு இருக்கும் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த பேஜ் வந்து லோட் ஆகும்போது நமக்கு 1 டைம் மட்டும் தான் அனிமேஷன் நடக்குது. ஸோ இந்த கவுண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே போயிட்டு இப்போ நான் அனிமேஷன் கவுண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட். ஐட்ரேஷன்ல வந்து இப்போ நான் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட் வேல்யூவே 1 தான். ஸோ 1 டைம் மட்டும் இந்த அனிமேஷன் வந்து நடக்கும். இதில் இருக்க டிலே வந்து கம்மி பண்ணிடுறேன். ஸோ அனிமேஷன் டியூரேஷன் டிலே வந்து 1 செகண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து 1 கொடுத்துருக்கோம். இதே இது நமக்கு 3 டைம்ஸ் நடக்கணும் அப்படின்னா நம்ம 3 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த சேம் அனிமேஷன் வந்து நமக்கு 3 டைம்ஸ் வந்து நடக்கும். பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன கவுண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மீன்ஸ் இப்போ 3 கொடுத்துருக்கோம், அதனால 3 டைம்ஸ் நடக்கும். நான் இங்கே வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இன்ஃபைனைட் கொடுத்தோம்னா அந்த அனிமேஷன் வந்து நிற்காம அது நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இனிமேல் ஸ்டாப்பே ஆகாது. ஏன்னா நம்ம இன்ஃபைனைட் அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். 1ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம். நான் இங்கே ரெஃபரன்ஸ்க்காக இங்கே போயிட்டு இதை நோட் பண்ணி வைக்கிறேன். ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படின்னா நம்ம வந்து 1 to infinite. அடுத்து அனிமேஷன் டைரக்ஷன் பார்க்கலாம். இப்போ அனிமேஷன் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட் வேல்யூஸ் இருக்கு. 4 வேல்யூஸ் நம்ம இதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை கட் பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். அனிமேஷன் டைரக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்கு. ஒன்னு வந்து நார்மல், ரிவர்ஸ், ஆல்டர்னேட், ரிவர்ஸ். இப்போ நார்மல் என்ன ஆகும்னா இப்போ நம்ம இதுதான் வந்து டிஃபால்ட் வேல்யூ. இப்போ நமக்கு எப்படி நடந்துட்டு இருக்கோ அனிமேஷன் வந்து அந்த மாதிரி நடக்கும். ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தா நம்ம கொடுத்துருக்க கீ ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த அனிமேஷனே வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிவர்ஸ்ல வந்து நடக்கும். ஆல்டர்னேட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நார்மலா இப்போ நம்ம கொடுத்துருக்க மாதிரி நடக்கும், திரும்ப தென் வந்து ரிவர்ஸ்ல வந்து நடக்கும். ஆல்டர்னேட் ரிவர்ஸ்னா அதே இது டிஃபரெண்டா நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேக்வர்ட்ஸ்ல நடக்கும், தென் ஃபார்வர்ட்ல வந்து நடக்கும். இப்போ இந்த வேல்யூஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நான் அனிமேஷன் டிலேக்கு எடுத்து ஆட் பண்றேன். அனிமேஷன் டைரக்ஷன் ஆட் பண்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நார்மல் தான் டிஃபால்ட் வேல்யூ, அதில் கொடுத்தாலும் நமக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் நான் போயிட்டு ரிவர்ஸ் ஆட் பண்றேன். ஸோ இப்போ ரிவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷனே வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் நடக்குது. அதாவது நம்ம கீ ஃப்ரேம்ல என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ரூல்ஸ் வந்து இவ்வளோ நேரம் 0 to 100 நடந்துச்சு, இப்போ 100 to 0 வந்து நடக்குது. ஸோ அது மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ரிவர்ஸ் கொடுத்தனால இந்த பிஹேவியர் இருக்கு. இதே நான் ஆல்டர்னேட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, ஸோ ஆல்டர்னேட் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டில் நடந்துச்சு, நமக்கு நார்மலாக எப்படி நடக்குமோ அது மாதிரி நடந்துச்சு. தென் அதே அனிமேஷன் வந்து திரும்ப ரிவர்ஸ்ல வந்து நடக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் வந்து இருக்கும். தென் ஃபைனலாக பார்த்தோம்னா ஆல்டர்னேட் ரிவர்ஸ்ன்ற வேல்யூ இருக்கு, அதை கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக அதே வந்து பேக்வர்ட் போகும், தென் ஃபார்வர்ட் போகும். இப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு பிஹேவியர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த 4 வேல்யூஸ் வந்து இருக்கு. நம்ம இந்த 4 வேல்யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல், ரிவர்ஸ்,
alternate ரிவர்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதை திரும்ப வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நார்மலாகவே இருக்கட்டும். தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம டிரான்சிஷன்லேயே வந்து டைமிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பிஹேவியர் தான் இங்கேயும் இருக்கும். நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் வேல்யூஸ் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். நம்ம டிரான்சிஷன் பார்க்குறப்ப இதே வேல்யூஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஈஸ் அப்படின்றப்ப நார்மலாக நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம நடக்கிற டைமிங் ஃபங்க்ஷன் வந்து ஈஸ் அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கும். அதாவது என்னன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், தென் ஃபாஸ்ட்டாக போகும், முடியும் போது திரும்ப ஸ்லோவாக முடியும். டைமிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இப்போ லீனியர் கொடுக்குறேன். ஸோ லீனியர் கொடுத்தா த்ரூ அவுட் அனிமேஷன் வந்து சேம் ஸ்பீடில் வந்து நடக்கும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சேம் ஸ்பீடில் வந்து இந்த அனிமேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ ஈஸ் இன் ஈஸ் அவுட் மாற்றலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துருக்க மாதிரி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். இதில் ரொம்ப நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. இப்போ அதில் வந்து கஸ்டம் வேல்யூ ஆட் பண்ணலாம். நம்ம டிரான்சிஷனில் பார்த்த மாதிரி தான் கியூபிக் பெசைர் வந்து யூஸ் பண்ணி நம்ம கஸ்டம் வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கஸ்டம் வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கியூபிக் பெசைர் இந்த சைட் போகிறேன். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். டிரான்சிஷன் வீடியோலேயே நம்ம இதே தான் வந்து பார்த்தோம். இந்த கியூபிக் பெசைர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போயிட்டு நமக்கு தேவையான கஸ்டம் வேல்யூ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண என்ன மாதிரி டிரான்சிஷன் நடக்கணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இந்த வேல்யூ போய் நம்ம கோடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது என்ன மாதிரி பிஹேவியர் இருக்கும்னு எனக்கு கிளியராக தெரில. நான் இப்போ காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் கொடுக்கலாம். ஸோ இப்போ டைமிங் ஃபங்க்ஷனில் நான் போயிட்டு இந்த கியூபிக் பெசைர் வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அனிமேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது. அனிமேஷன் வந்து போகுது, அப்புறம் ஸ்டாப் ஆகுது, மூவ் ஆகுது, இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது மாதிரி கஸ்டம் நமக்கு என்னென்ன தேவையோ கியூபிக் பெசைரில் போயிட்டு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண வேல்யூ வந்து நமக்கு அங்கே மாறும். ஸோ இங்கே வந்து நமக்கு நியூ வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நமக்கு தேவையான ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்கும் போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வேல்யூ வரும். இப்போது நான் நெக்ஸ்ட் இன்னொன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கொடுத்தா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து சேம் டிரான்சிஷன்லேயும் இதே மாதிரி தான். நமக்கு எங்கெல்லாம் வந்து டைமிங் ஃபங்க்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கியூபிக் பெசைர் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு இங்கே யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்ன பார்த்தோம், இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஃபில் மோடு. ஸோ அனிமேஷன் ஃபில் மோடு இதோட பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ப்ரீடிஃபைன் வேல்யூஸ் இருக்கு. நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ அதை காமிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஸோ இப்போ அனிமேஷன் ஃபில் மோடு வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நன் டிஃபால்ட் வேல்யூ இப்போ நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே நன்ற வேல்யூ வந்து செட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. ஃபார்வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு, பேக்வேர்ட்ஸ் இருக்கு, போத் இருக்கு. ஸோ ஃபார்வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் த லாஸ்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்டைல் ஆஃப் த லாஸ்ட் கீ ஃப்ரேம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமேஷன் வந்து நடக்குது. அனிமேஷன் முடிஞ்சோடனே இப்போ நம்ம இனிஷியல் கலர் வந்து இனிஷியல் கலர் வந்து பேக்ரவுண்ட் கார்ன்ஃப்ளவர் ப்ளூ கொடுத்துருக்கோம். பட் வந்து இந்த அனிமேஷன் வந்து முடிஞ்ச உடனே இங்கே வந்து எல்லா கலர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபைனலாக நமக்கு அந்த வேல்யூவே போய் செட் ஆகிடுதுல, கார்ன்ஃப்ளவர் ப்ளூவே. ஸோ அது வந்து இப்போ சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஃபார்வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து லாஸ்ட் கீ ஃப்ரேமில் என்ன ஸ்டைல் இருக்கோ அதே ஸ்டைல் வந்து எடுத்துக்கும். இப்போ லாஸ்ட் கீ ஃப்ரேமில் நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் ப்ளூ, நான் இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு பர்பிள் இந்த மாதிரி மாற்றிடுறேன். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ இப்போ நம்ம இங்கே வேல்யூ வந்து அதாவது ஃபில் மோட் வந்து ஃபார்வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா லாஸ்ட்டாக இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டைலோட அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த அனிமேஷன் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் போயிட்டு முதல் அனிமேஷன் ஃபில் மோட் ஆட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட் வந்து நன்ற வேல்யூ பார்த்தோம். இப்போ வந்து நான் ஃபார்வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபார்வேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்னா லாஸ்ட் கீ ஃப்ரேமில் என்ன ரூல் கொடுத்துருக்கோமோ அந்த ரூலோட அப்படியே வந்து அந்த அனிமேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பர்பிள் கலர்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகணும். நான் அதனால் போயிட்டு ரிப்பீட்டேஷன் கவுண்ட் வந்து இப்போ இன்ஃபைனைட் இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ தட் ஒன் டைம் மட்டும் இப்போ அனிமேஷன் வந்து நடக்கும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ அனிமேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது இனிஷியலாக நமக்கு கார்ன்ஃப்ளவர் ப்ளூவில் இருந்துச்சு இந்த ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஃபார்வேர்ட்ஸ் வந்து லாஸ்ட் இதை எடுத்துக்கும்.
பேக்வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல வந்து நம்ம கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு கான்ஃபிளவர் ப்ளூல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம வந்து பேக்வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல இருந்தே வந்து அனிமேஷன் வந்து அந்த ஸ்டேட் வந்து எடுத்துக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா கோல்டு மாறிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அனிமேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல என்ன ரூல் கொடுத்துருக்கோமோ அந்த ரூலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் இப்போதைக்கு கியூபிக் பெசைர் வந்து நார்மலே வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு டைமிங் ஃபங்க்ஷன் எது கொடுக்கலன்னா ஈஸ் எடுத்துக்கும். ஸோ அது மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போத் இருக்கு. போத் வந்து என்னன்னா ஃபார்வர்ட்ஸும் எடுத்துக்கும், பேக்வேர்ட்ஸும் எடுத்துக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துக்கும். தென் பேக்வேர்ட்ஸும் அதில் ஒர்க் ஆகும்ன்றனால லாஸ்ட்டாக முடியும் போது லாஸ்ட் கீ ஃப்ரேமோட ஸ்டைல் என்னவோ அந்த ஸ்டைல் வந்து செட் ஆகிடும். அதாவது பர்பிள் கலர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் போத் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுது கோல்டு, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர்லேயே வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டோம். இப்போ அனிமேஷன் நேம் பார்த்தோம். நேம் அண்ட் டியூரேஷன் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு பார்த்தோம். அது இருந்தால் தான் அனிமேஷனே வந்து ஒர்க் ஆகும். டிலே வந்து நம்ம அனிமேஷன் வந்து டிலே ஆட் பண்ணால் டிலே யூஸ் பண்ணுவோம். ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து மினிமம் 1 to இன்ஃபைனைட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை தடவை வந்து அனிமேஷன் நடக்கணும் அப்படின்றது வந்து கொடுக்குறோம். அனிமேஷன் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்கு. நார்மல், ரிவர்ஸ், ஆல்டர்னேட், ரிவர்ஸ்னு. அதாவது நார்மல்னா என்ன, நமக்கு அது அனிமேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்க கீ ஃப்ரேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவை மட்டும் நடக்கும். அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்கும். ரிவர்ஸ் கொடுத்தோம்னா அதே இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து அந்த அனிமேஷன் வந்து நடக்கும். ஆல்டர்னேட்னு கொடுத்தோம்னா ஃபார்வர்ட் ஒரு டைம், பேக்வர்ட் ஒன் டைம் வந்து நடக்கும். ஆல்டர்னேட் ரிவர்ஸ்னா பேக்வர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும், தென் ஃபார்வர்டில் வந்து நடக்கும். ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்த்தது அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். டைமிங் ஃபங்க்ஷனில் டிஃபால்ட்டாக இருக்க டைமிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம். கியூபிக் பெசைர் யூஸ் பண்ணி அது எப்படி கஸ்டம் இது யூஸ் பண்ணுறது பார்த்தோம். ஃபில் மோட்ல ஃபார்வர்ட்ஸ், பேக்வர்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம அனிமேஷன் முடியும் போது அதுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிருக்கணும் அந்த எலமெண்ட்டுக்கு அப்படின்னு வந்து இங்கே கொடுப்போம். தென் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு ஷார்ட் ஹேண்ட் இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம்ல, அனிமேஷன் நேம், அனிமேஷன் டியூரேஷன், இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுக்குறோம்ல. இதுக்கு பதிலாக ஷார்ட் ஹேண்ட் இருக்கு. ஸோ ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரே கமாண்ட்லேயே எல்லாமே கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த சின்டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை கமெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னன்னா நம்ம இந்த ஆர்டரில் கொடுத்தோம்னா ஒரே ஒரு கமாண்டாவே கொடுக்கலாம். இப்போ தனித்தனியாக அனிமேஷன் நேம், டியூரேஷன், ஐட்ரேஷன் கவுண்ட் இதெல்லாம் கொடுக்குறது பதிலாக ஒரு சேம் கமாண்ட்லேயே வந்து மொத்தமாக கொடுத்துடலாம். ஸோ நான் இதில் இருக்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அனிமேஷன் நேம், ஓகே, தென் அனிமேஷன் டிலே தனியாக கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபில் மோட். ஸோ இப்போ அனிமேஷன் ஒரு சிங்கிள் கமாண்டில் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். இப்போ அனிமேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதிலே ஆட்டோ கம்ப்ளீட் வருதுல்ல. ஸோ அதே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கலர் அனிமேஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் டியூரேஷன் பார்த்தோம்னா இங்கே 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 3 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். டைமிங் ஃபங்க்ஷனில் தென் டிலே வந்து 1 செகண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து நம்ம இன்ஃபைனைட் அப்படின்னு கொடுத்துடலாம். தென் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இங்க நம்ம நார்மல் இருக்குல்ல. ஸோ நார்மலே வந்து கொடுத்துடலாம். ஸோ நார்மல் பிஹேவியரில் ஒர்க் ஆகட்டும். ஸோ நார்மல் கொடுக்குறேன். தென் ஃபில் மோட்ல ஃபார்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கமாண்டில் நமக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அனிமேஷன் வந்து எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நம்ம மொதல் பண்ண மாதிரி தான். என்ன தனித்தனியாக ஒரு நேரம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக அனிமேஷன்ற ஒரே ப்ராப்பர்ட்டியில் இதை எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி இதை வந்து பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணி ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.